ஒரு எண்ணின் 40% இருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த கொஷின் என்ன கேட்குறாங்க, ஒரு எண், அது என்ன எண்ணு கொடுக்கல, சரியா? அந்த எண்ணிலேருந்து 40% வந்துட்டு 40%, இந்த எண்ணில் 40%, இதில் நம்ம 40 கழிச்சா 40 அப்படின்னு சொல்லிட்டு 40 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி செய்வோம்? ஒரு எண், அந்த எண் என்னன்னு தெரியாதா? ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். அதில் 40%, 40%னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 40/100 எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. அப்போ அந்த எண்ணோட 40%லேருந்து 40 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 40 கிடைக்குதுன்னு சொன்னாங்களா? அப்போ இந்த எண்ணிலேருந்து 40 நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண 40 கிடைக்கிது. இந்த மாதிரி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ராக்ஷனை தவிர்த்து மித்ததெல்லாம் பண்ணுறோம். அப்போ இந்த -40 இந்த சைடு போகும்போது எப்படி போகும்? +40 போகுமா? அப்போ இங்கே என்ன வரும்? = 18 வந்துருச்சு. இது ஓகேயா? இப்போ இந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 0 0 கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸும் 5 டைம்ஸும் வந்துடும். அப்போ x 2/5 = 18 வந்துடும். இதை திரும்பி என்ன பண்ணுவோம்? இதை திரும்பி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் மீனையும் பண்ணோம் அப்படின்னா இங்கே 40 வந்துடும். அப்போ என்ன இருக்கும்? பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு 5 தான் இருக்குது. அப்போ x = 40 × 5ன்னு வருமா? இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 200 கிடச்சிரும். அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? அந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 200. அப்போ ஆன்சர் நமக்கு 200.